தேனி அருகே குத்தகை நிலத்தில் கஞ்சா பயிரிட்டவர்களை எச்சரித்த விவசாயியை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். தேனி மாவட்டம் அருகே உள்ள வெள்ளையம்மன் புரத்தைச் சேர்ந்தவர் விவசாயி பாண்டி தனது நிலத்தை கம்பத்தைச் சேர்ந்த பொழில் முருகன் என்பவருக்கு குத்தகைக்கு அளித்துள்ளார். ஆனால் அவரது நிலத்தில் பொழில் முருகன் கஞ்சா பயிரிட்டு விற்பனை செய்து வந்துள்ளார். இதுகுறித்து பாண்டி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பொழிமுருகன் மற்றும் அவரது கூட்டாளிகள் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இரவு நேரத்தில் பாண்டி நிலத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்றபோது அவரை கழுத்தை நெரித்து கொலை செய்தனர். பின்னர் அவரது உடலை அருகில் உள்ள கிணற்றில் வீசிச் சென்றனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என பொழிமுருகனின் உறவினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நைட்டு தோட்டத்துக்கு போனவங்க திரும்பி வரல. நாங்கள் 3 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். தேடி 5ஆம் தேதி சாயந்தரமே நாங்கள் போய் போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். வடப்பட்டி போலீஸில் ரிப்போர்ட் கொடுத்துட்டோம். காணாலும் 3 நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம். 3 நாளாக தேடி ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் நாங்களே தோட்டத்தில் போய் பார்த்தாச்சு. பார்த்து பழையபடியே போலீஸ் ஸ்டேஷனில் போய் இங்கே இருக்காங்க, அவங்க தான் தூக்கி வந்து பண்ணாங்க. அதுக்கு பிறகு அதை பற்றி எந்த நடவடிக்கை எடுக்கவே இல்லை. நாங்கள் சந்தேகப்பட்ட 3 பேர், அந்த 3 பேர் இறந்தவங்க தெரிஞ்சதுமே ஊரை விட்டே ஓடிட்டாங்க.